வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் வீட்டில் இருந்துகிட்டே ஒரு பார்ட் டைமா ஒரு ஜாப் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு மிகச்சிறந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஒருத்தவங்க கொடுக்குறாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணணும்? உங்களுக்கு வயது வரம்பே கிடையாது. யார் வேணாலும் இந்த வேலையை செய்யலாம். ஆண்கள், பெண்கள், ஹவுஸ் ஒய்ஃப், யார் வேணாலும், ஸ்டூடெண்ட்ஸ் முதற்கொண்டு. இதுதான் ஏஜ் லிமிட் அப்படின்னு கிடையாது. இது நீங்க எந்த விதமான முன்பணமும் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பிஸ்னஸ் நம்ம பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு ஏதாச்சும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க ஒரு ஜாப் வீட்டில இருந்தே பண்ணலாம் அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். இதுக்கு ஒரு மொபைல் போன் இருந்தால் மட்டும் போதும். நான் போன வீடியோவில் கூட லேப்டாப் வேணும்னு சொன்னேன், கிடையவே கிடையாது. மொபைல் போன் இருந்தால் நீங்க அதன் மூலமாவே நீங்க மாசம் குறிப்பிட்ட தொகை உங்களால சம்பாதிக்க முடியும். நீங்க அதுக்கு பண்ண வேண்டியது ஒண்ணே தாங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அந்த லிங்க்ல டிஸ்ட்ரிக்ட் வைஸ் குரூப் இருக்கு. இப்போ அரியலூர், சென்னை அப்படின்னு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து குரூப்ஸ் இருக்கு. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணுங்க, ஜாயின் பண்ணுங்க. இதுக்கான முழுமையான ஒரு விவரத்தை அந்த நபர்கள் வந்து கொடுப்பாங்க. என்ன யோசிக்கிறீங்க? இன்னைக்கே ஜாயின் பண்ணுங்க. மாசம் வீட்டில் இருந்துகிட்டே சம்பாதிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. அரவண்டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். வகையா ப்ரோமோ போட்டுட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு கிராண்ட் ஃபினாலே நடக்குது. இன்னைக்கான ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. ரிசல்ட் நினைக்கும் போது எனக்கு வந்து சிரிப்பு தான் வருது. சில பேரை பார்த்து ரொம்ப பாவமா இருக்கு. ரொம்ப பாவமா இருக்கு. அதுலயும் நம்ம ட்விட்டர்ல வந்து இந்த ட்விட்டர் போராளிகள் இருக்காங்கல்ல, சௌந்தர்யாவுக்கு அப்படி நாங்க முட்டு கொடுப்போம்டா அப்படின்னு முட்டு கொடுத்தாங்க இல்லையா, இவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பாவமா இருக்குது. ஆனால் அதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பேச வேணாம். அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் வீடியோ இருக்கு. என்னதான் சௌந்தர்யாவுக்கு நடந்தது ஒரு அநியாயமாக இருந்தாலும் இவனுங்க பேசின பேச்சு இருக்குல்ல, அந்த பேச்சுக்கு நம்ம சில விஷயங்களை செஞ்சுதான் ஆகணும். அதுக்காக நம்ம செய்ய வேண்டியதை சிறப்பாக செய்வோம். இதுல இன்னைக்கு நடக்கிறதுல வந்து நமக்கு எதையுமே பார்க்கறதுல விருப்பம் இல்லை. ஏன்னா ரிவ்யூவரை தாண்டி, ஒரு ரிவ்யூவரா வந்து நான் இந்த ஷோவை பார்த்ததை தாண்டி ஒரு ஆடியன்ஸா எனக்கு ஒருத்தவங்களோட கேம் பிடிச்சிருந்தது. அந்த கேமை வந்து நம்ம சப்போர்ட் பண்ணோம். அந்த ஒரு பொண்ணை ஜெயிச்சிடக்கூடாது, எப்படி ஒரு பொண்ணை ஜெயிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி வெளியில் அனுப்பிட்டானே. ஸோ இதுல இருந்தே நமக்கு புரிஞ்சு போச்சு. இந்த ரிசல்ட்டையும் ஜாக்லினுடைய எவிக்ஷனையும் பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சு போச்சு எதுக்காக ஜாக்லின் எவிக் செய்யப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி. சரி, இப்போ வந்து என்ன ஆக்சுவலாக நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நமக்காக ஒரு மாசான ஒரு சம்பவம் நடக்க போகுது. அதை மட்டும்தான் நான் பார்க்க போறேன். ஏன்னா நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு. அதுக்கு மேலே அதை பார்த்து என்ன பண்ணுறது? நேற்று கூட நான் எபிசோட் பார்க்கல. ஒரு 2 நாளாவே ஜாக்லின் போனதுல இருந்து எபிசோட் பார்க்கல. இந்த ஃபன் ஏவி, எமோஷனல் ஏவி, அதில் நிறைய இடங்களில் ஜாக்லினை தான் காட்டியிருக்காங்க. ஜாக்லின் இல்லாத இடமே இல்லை. அந்த வீடு முழுக்க ஒரு பெயர் வந்து பதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அது ஜாக்லினுடைய பெயர் மட்டும்தான். மற்றபடி யாருமே வந்தாங்க போனாங்க, அவ்வளவுதான். 8 சீசனுக்கும் ஒருத்தரோட பேர் வந்து நிலைநாட்டப்பட்டிருக்கு. இன்னும் 8 சீசன் வந்தாலும் ஒருத்தரோட பேர் வந்து இருக்கும் அப்படின்னா அது ஜாக்லினுடைய பெயர். இது வரைக்கும் நான் பார்த்த 8 சீசன்லயுமே ரொம்ப வலிமையான, ரொம்ப போல்டான, ரொம்ப மெச்சூரிட்டியான, ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா ஒரு பொண்ணு இருக்க முடியும் அப்படின்னா அது ஜாக்லின் தான். நம்ம ஜாக்லின் அவர்கள் இந்த சீசன் முழுக்க டே 1ல இருந்து கடைசி வரைக்குமே அந்த பொண்ணு எந்த இடத்துலையுமே சோர்ந்து உட்காரல. நீங்க யோசிச்சு பாருங்களேன். யாரா இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து மக்கள் மத்தியில் எப்படி போயிருக்கு அப்படின்னு ஒரு தாட் வந்துருச்சு அப்படின்னா உடஞ்சி உட்காந்துருவோம், அவ்வளவுதான். ஆனா எல்லா வாரங்களும் நாமினேட் செய்யப்பட்டு, எல்லா வாரங்களும் மக்களால் காப்பாற்றப்பட்டு, தொடர்ச்சியாக 15 வாரங்கள் நாமினேஷனை ஃபேஸ் பண்ணி ஒரு வரலாறு பதிச்சிருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் ஜாக்லின் உடஞ்சி உட்கார்ந்த ஒரே இடம் அந்த ரெட் கார்பெட். அந்த ரெட் கார்பெட் அவங்க வந்து அதுக்கும் காரணம் என்ன தெரியுமா? இது ஜூலிக்காக கொடுக்கப்பட்ட ரெட் கார்பெட் மாதிரி இருக்கு அப்படின்னு சிலர் சொன்னதுனால ஜாக்லினுடைய மனசுக்குள்ள என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஏன்னா இதுக்கு அவங்க காரணம் கிடையாது. அப்படி அவங்க நினைச்சதுக்கான காரணம் அவங்க கிடையாது. ஒரு வாரமும் அப்ரிசியேஷன் இல்லை, மக்கள் கிட்ட இருந்து ஒரு கைத்தட்டல் கிடையாது. ரொம்ப ரேரான கைத்தட்டல் வாங்கினது ஜாக்லின் மட்டும்தான். அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே கைத்தட்டல் வந்திருக்கு, ஜாக்லினுக்கு கிடையாது. ஸோ இப்படி இருக்கும்போது சடனாக இந்த ரெட் கார்பெட் வந்திருக்கு. ஒருவேளை நம்ம வந்து ஏதாச்சும் தப்பு பண்றோமா, ஒருவேளை நம்ம நெகட்டிவா மக்கள் கிட்ட மாறி இருக்கோமா? நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஒரு பொண்ணு அந்த ஸ்டேஜில் ஏறும் பொழுது டே 1ல அந்த இன்ட்ரோடக்ஷன், அந்த ஒரு டேல விஜய் சேதுபதி கிட்ட சொன்ன ஒரு விஷயம், 106 நாள் கழிச்சு தான் நான் வருவேன், வரும்போது ட்ராஃபியோட தான் நான் வருவேன் அப்படின்னு முதல் நாள்லேயே கான்ஃபிடென்ட்டா உள்ள போனவங்க. சரிங்களா? இப்போ ஜாக்லினை வெளியில் அனுப்பிட்டாங்க, திட்டமிட்டு வெளியில் அனுப்புனாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. அதுவும் விஷால ரன்னர் ஆக்கிறதுக்காகத்தான் ஜாக்லின் அனுப்பியிருக்காங்க. இவ்வளவு நாளா சௌந்தர்யா யாரு கூட போட்டி போட்டுட்டு இருந்தாங்க பாருங்க, விஷால் கூட தான். விஷால முந்தி உங்களால ஜெயிக்க முடியல, உங்களுக்கு இவ்வளவு வாயாடா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஜாக்லின்
ஃபினாலேக்கு போனா விஷால் ரன்னர் அப் ஆக முடியாது, இல்ல முத்துக்குமரன் வின்னர் ஆக முடியாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அவங்களை வெளியில அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ சௌந்தர்யா ஜாக்லினுக்கான போட்டியும் கிடையாது, சௌந்தர்யா முத்துக்குமரனுக்கான போட்டியும் கிடையாது. சௌந்தர்யா யாருக்கான போட்டி? விஷாலுக்கான போட்டி அப்படிங்கிறது இப்போதான் நமக்கு தெரியும். இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க யார் தெரியுமா? விஷ்ணு அப்படிங்கிற அந்த ஒற்றை நபர் தான். சரி, இவனுங்களெல்லாம் தூக்கி ஓரமா போடுங்க, இதை பத்தி நம்ம தனியா பார்த்துருவோம். இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஜாக்லினுக்காகவும் ஜாக்லினுடைய ரசிகர்களுக்காகவும் தான். நேத்தே நம்ம ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோங்க, ஜாக்லினுக்கான ஏவி அப்படிங்கிறது வந்து பிளே செய்யப்படும், அந்த ஏவி தாறுமாறா இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி நேத்து விஜய் டிவியினுடைய இன்ஸ்டா பேஜ்ல த ஏவி அப்படின்னு சொல்லி ஒரு ஹார்ட்டை போட்டிருந்தாங்க. அந்த ஏவியில் அது சின்ன ஒரு போஸ்ட் தான், ஒரே ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அந்த போஸ்ட் இன்னமும் இருக்கு. அந்த போஸ்டினுடைய கமெண்ட் செக்ஷனை மட்டும் போய் பாருங்க. எப்படி கமெண்ட் செக்ஷனை மட்டும் போய் பாருங்க, எவ்வளோ கமெண்ட்ஸ்ங்க. முழுக்க இப்போ ஒரு 3000-4000 கமெண்ட் இருக்கு அப்படின்னா அதுல மொத்த கமெண்ட்டுமே ஜாக்லினுக்கான கமெண்ட் தான், மொத்த கமெண்ட்டுமே. ஸோ ஜாக்லினுக்கான ஏவி பிளே செய்யப்படணும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய ஒட்டுமொத்த கருத்து. இன்னைக்கு அது நடக்குது, இன்னைக்கு அது நடக்குது. நீங்க ப்ரோமோஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டாவது ப்ரோமோல ஜாக்லின் அவர்கள் ஆடிக்கிட்டே உள்ள வரதை காட்டியிருப்பாங்க. அவங்க கையில டிராஃபியோட வராங்க. நிறைய நியூஸ் வந்திருக்கு இதுக்கு பின்னாடி. ஸோ ஜாக்லின் அவர்கள் இன்னைக்கு ஸ்டேஜ் ஏறுறாங்க, அவங்களுக்கான ஏவி பிளே செய்யப்படுது. அந்த ஏவி வின்னருக்கு போடப்பட்ட ஏவியை விட மிக மிக தரமான ஏவியாக இருக்கு. இப்படி போட்டு தான் ஜாக்லினுடைய இந்த அன்ஃபேரான எவிக்ஷனை இவங்க என்ன பண்ண போறாங்க? நார்மலைஸ் பண்ண போறாங்க. ஒரு ப்ராப்பரான சென்ட் ஆஃப் வந்து ஜாக்லினுக்கு கொடுக்க போறாங்க. இதை தாண்டி விஜய் சேதுபதி அவர்கள் சில விஷயங்களை பண்ணியிருக்கிறார். பர்சனலா விஜய் சேதுபதி அவர்கள் இந்த கேமை பார்த்து அந்த கேம் ரொம்ப அன்ஃபேரான ஒரு கேம் அப்படின்னு சொல்லி மேனேஜ்மெண்ட் டீம் கிட்ட சண்டை போட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வெளியில வந்திருக்கு. இதை எப்படி உங்களால செய்ய முடியும்? ஒரு பொண்ணால எப்படி வந்து 160 மீட்டரை 35 செகண்ட்ல எப்படி ஓட முடியும்? அதுவும் எல்லாருக்குமே 15 மீட்டர் நீங்க இன்க்ரீஸ் பண்ணும்போது ஜாக்லினுக்கு மட்டும். ஏன்னா இதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம், ஊடகத்தில் அது பயங்கரமா வைரலா போயிருக்கு, சோசியல் மீடியால பலராலும் பேசப்பட்டிருக்கு. இதை விஜய்எஸ் பார்த்துருக்காரு, பார்த்துட்டு மேனேஜ்மெண்ட்ல சண்டையே போட்டிருக்கிறாப்ல. நான் தொகுத்து வழங்கக்கூடிய முதல் சீசன் இது, முதல் சீசன்ல இந்த மாதிரி ஒரு அன்ஃபேரான ஒரு விஷயம் எனக்கே இது அன்ஃபேரா இருக்கே, இதை எப்படி நான் ஃபேஸ் பண்றது, இதை நீங்க எப்படியாச்சும் சேஞ்ச் பண்ண பாருங்க, உங்களோட டிசிஷன்ல சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு எவ்வளவோ மனுஷன் போராடி இருக்கிறாராம். பல பாயிண்ட் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறாரு. 20 மீட்டர் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்க, 40 செகண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கணும், ஆனா 35 செகண்ட் நீங்க கொடுத்துருக்கீங்க. மேபி விஜய் சேதுபதி இதை பத்தி இன்னைக்கு ஸ்டேஜ்லயே பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிக் பாஸ் ஒன்று சொன்னாரு, நோட் பண்ணீங்களா? நாங்க ஆல்ரெடி ஒரு ஆளை வச்சு டெஸ்ட் பண்ணிட்டோம், கொடுக்கப்பட்ட 35 செகண்ட்ல ஒரு பெண்ணால ஓட முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுலயே நமக்கு நிறைய கேள்விகள் இருந்துச்சு. எந்த பெண், அவங்களோட உடல்நிலை எப்படி இருக்கு, அவங்க எப்படிப்பட்ட வேகத்துல ஓடினாங்க, இப்ப ஜாக்லினுடைய உடல் அமைப்பும் அந்த பெண்ணுடைய உடல் அமைப்பும் ஒன்னா அப்படின்ற நிறைய கொஸ்டின்ஸ் நமக்கு இருந்துச்சு இல்லையா? ஸோ இதெல்லாமே அவர் கேட்டிருக்கிறாப்ல. மொத்தத்தில் ஜாக்லினுக்கு நடந்தது ஒரு மிகப்பெரிய அநியாயம் அப்படிங்கிறத விஜய் சேதுபதி அவர்கள் உணர்ந்து மேனேஜ்மெண்ட் கிட்ட சண்டை போட்டு கடைசியில் என்ன ஆயிருக்கு, மேனேஜ்மெண்ட் எடுக்கிறதா தீர்ப்பு. அவர் எவ்வளவோ பேசியிருக்கிறாரு, எவ்வளவோ முயற்சி பண்ணியிருக்கிறாரு, ஆனால் இல்லை சார் இதான் ரிசல்ட், நம்ம ஒன்றும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதனால தான் இப்போ என்ன ஆகுது, விஜய் சேதுபதி ஜாக்லின் அவர்களை இன்வைட் பண்ணி ப்ராப்பராக ஜாக்லினை பற்றி பேசி அவங்களுக்கான ஏவி பிளே செய்யப்பட்டு ஜாக்லினை நல்ல மரியாதையோட, மிகப்பெரிய மரியாதையோடைய அந்த அரங்கம் முழுக்க ஜாக்லின் அவர்களுக்காக கத்துல இன்னைக்கு வந்து வேற மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்றாங்க. ஸோ ஜாக்லின் மக்கள் தான் மேல எவ்வளவு அன்பை வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க போகும்போது ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனாங்க, நான் தேன்மொழி பிஏல நடிச்சிருக்கேன், இன்னும் நிறைய விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன், அவ்வளோ பண்ணியும் எனக்கு ஏதோ ஒரு இடத்துல வந்து இன்னும் மக்கள்கிட்ட நம்ம போய் நெருக்கமாக சேரல அப்படின்ற ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த ஷோ மூலமா நான் மக்கள்கிட்ட இன்னமும் நெருக்கமா போய் சேரணும் அப்படின்றத நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இன்னைக்கு அது நிஜமாயிருக்கு. ஜாக்லினுடைய எவிக்ஷனை பார்த்து ஜாக்லின் ஃபேண்டம் மட்டும் இல்லாம மற்ற ஃபேண்டம்ல இருக்கக்கூடிய பெண்கள் முக்கியமா அழுதுருக்கிறாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், தாய்மார்கள், ஏன் எங்க அம்மாவே அழுதாங்க.
எங்க அம்மாவே அழுதாங்க. எங்க அம்மா ஒரே வார்த்தையா சொல்லிட்டாங்க. நான் லைவ் போட போனேன், டிவியில வந்து நம்ம லைவ் போட போகும்போது என் அம்மா வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, தயவு செஞ்சு போடாத, எனக்கு அதை பார்க்கறதுல விருப்பமே இல்லை, ஜாக்லின் போறதை வந்து என்னால் பார்க்க முடியாது, எனக்கு ஒரு மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு போட வேணான்னு சொன்னவங்க, ஆனாலும் மனசு கேட்காம 1 hour எபிசோட் பார்த்து அதை பார்த்து அழுதுருக்குறாங்க. கேவலமா திட்டினாங்க. கேவலமா இந்த விஜய் டிவியை, இந்த பிக் பாஸ் நடத்தக்கூடிய அந்த ப்ரொடக்ஷன் டீம் எல்லாம் கேவலமா வச்சு செஞ்சுட்டாங்க என்னுடைய அம்மா. நான் ரிவ்யூ பண்றேன்னா என்னுடைய ரிவ்யூவை தாண்டி இருக்கக்கூடிய எல்லாருடைய ரிவ்யூஸும் எங்க அம்மா பார்த்து எனக்கு அப்டேட் கொடுக்குறாங்க. அந்த லெவலுக்கு, இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, அந்த லெவலுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்களோட இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப டீப்பா கனெக்ட் ஆயிருச்சு. இது ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோ, இதுக்கு நம்ம இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. இது என்டர்டைன்மெண்ட் ஷோவை தாண்டி இது ஒரு ரியாலிட்டி ஷோ. ரியாலிட்டியில ஒரு பொண்ணு எல்லாம் இது பாருங்க, ஜாக்லினுடைய அந்த ஒரு அன்ஃபேரான எவிக்ஷன் யாரெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமுதாயத்தில் தன்னுடைய சொந்த உழைப்புல, சொந்த திறமையில, எந்த விதமான உதவியும் இல்லாம அவங்களா முன்னேறி வந்து பெண்களை சொல்றாங்க. எத்தனையோ பெண்கள் இந்த சமுதாயத்தில் அவங்களுடைய ஓன் டேலண்ட்டை வச்சு எவ்வளவு அடக்குமுறை இருந்தாலும், எவ்வளவு ஒடுக்குமுறை இருந்தாலும், எப்படிப்பட்ட பேச்சுகள் இந்த சமுதாயத்தில் இருந்தாலுமே, நான் எந்திரிச்சு நடக்கிறேன், எனக்காக யாரும் நடக்க தேவையில்லை, எனக்காக யாருமே வந்து சாப்பிட போறது கிடையாது, நான் ஓடினா மட்டும்தான் என்னுடைய குடும்பத்தை நான் பார்த்துக்க முடியும், எதையுமே நான் மனசுல வச்சுக்காம நான் ஓடணும் அப்படின்னு தன்னந்தனியா இந்த சமுதாயத்தில் சாதிக்க துடிக்கக்கூடிய பெண்களோட ஜாக்லினுடைய இந்த பிக் பாஸ் பயணம் வந்து கனெக்ட் செய்யப்பட்டிருக்கு. அவங்களாம் தான் ஜாக்லின் போனதுக்கு அழுதாங்க. பெண்கள் மட்டும்தான் அழுதாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, ஆண்களும் அழுதாங்க. ஆண்கள் எதுக்காக அழணும்? அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு உணர்வு என்ன அப்படின்னா, ஏன் ஒரு பொண்ணு இந்த சமுதாயத்தில் வளர்ந்து வரும்போது, ஒரு பொண்ணு நேர்மையாக நடக்கும்போது அவளுக்கான கிரெடிட்டை கொடுக்கறதுக்கு இந்த சமுதாயம் ஏன் மறுக்குது, ஏன் தடுக்குது? திட்டமிட்டு அந்த பொண்ணை தோற்கடிக்க வேண்டிய அவசியம் என்ன? இது ஆண்களுக்கும் ஹிட் ஆயிருக்கு, அவங்களும் அழுதுருக்கிறாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய சேஞ்சை கொண்டு வரும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, நாளைக்கு ஒரு திறமையான ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணுக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லை, நாலாப்புறமும் அந்த பொண்ணுக்கு வந்து ஏகப்பட்ட ப்ரெஷர் வருது, அழுத்தம் வருது அப்படின்னும் போது இதை பார்க்கக்கூடிய சிலர் என்ன செய்யலாம்? அந்த பொண்ணுக்கு உறுதுணையாக இருக்கலாம். இல்லைனா ஜாக்லினோட யாரெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கிறாங்களோ, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நான் எந்திரிச்சு நிற்பேன் அப்படின்னு எந்திரிச்சு நிற்கிறதுக்கான தைரியம் அவங்களுக்குள்ள நிச்சயமா வரும். நிறைய பேர் சொல்றாங்க, நம்ம ஸ்பேஸ்ல போய் பேசும்போது நிறைய பேர் வந்து பேசுறாங்க, நம்ம வந்து லைவ் போடும்போது அங்க ஏகப்பட்ட பெண்கள் வந்து பேசுறாங்க, தைரியமா வந்து பேசுறாங்க. நான் இப்படி இருந்தேன், எனக்கு ஜாக்லினை பார்க்கும்போது எனக்கு இப்படிப்பட்ட ஒரு உணர்வு வந்துச்சு, நான் ஏன் பயந்து வீட்டில் உட்காரணும், இனிமே நானும் ஓடுறேன், யார் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். யோசிச்சு பாருங்க, 15 வாரங்கள் தொடர் நாமினேஷன், சுத்தி இருக்கிற யாருக்குமே அந்த பொண்ணை பிடிக்கல, யாருக்குமே பிடிக்கல, ஈவன் கூட இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு கூட பிடிக்கல. அப்படி இருக்கும் போதும் எதுக்காகவும் நான் உட்கார மாட்டேன், நாமினேட் பண்றீங்களா, நான் மக்களை சந்திக்கிறேன், மக்கள் என்னை காப்பாத்துறாங்களா, நான் அடுத்த வாரம் ஓடுறேன், ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் மறுபடியும் நாமினேட் செய்யப்படுறேன், இன்னும் நான் ஓடுறேன், மறுபடியும் நான் நாமினேட் செய்யப்படுறேன், மறுபடியும் நான் ஓடுறேன். இப்படி இந்த பொண்ணு தொடர்ச்சியா ஓட ஓட ஓடதான் அந்த மக்கள் வந்து அந்த பொண்ணை சப்போர்ட் பண்ணாங்க. ஆர்கானிக்கா இந்த வீட்டுக்குள்ள ஒரு கூட்டத்தை சம்பாதிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அது ஜாக்லின் மட்டும்தான். யோசிச்சு பாருங்க, அங்க இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்ஸ் சில பேர் மட்டும்தான் ஜாக்லினுடைய உண்மையான கேமை புரிஞ்சுக்கிட்டு எல்லா இடத்துல ரயன் அவர்களுக்கு ஜாக்லினுடைய அருமை இப்பதான் புரிய வந்து எங்க போனாலும் ஜாக்லின் பேரை யூஸ் பண்றாரு. ஜாக்லின், திஸ் இஸ் ஃபார் யூ. ஜாக்லின் இந்த இடத்துல இருந்திருக்கணும். முத்துக்குமரன் மஞ்சரி கிட்ட சொல்றாரு, நீ வெளியில போனீனா என்னுடைய சக போட்டியாளரை நான் கேட்டேன்னு சொல்லு. ஏன்னா முத்துக்குமரனுக்கு தெரியும், முத்துக்குமரனோட ஸ்டேஜை ஒருத்தவங்க பகிர்ந்துக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுதியான ஒரே நபர் ஜாக்லின் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஏவி பிளே செய்யப்படும் போதெல்லாம் ஜாக்லினை மிஸ் பண்றோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஜாக்லினை யாராலையும் புறக்கணிக்க முடியாத ஒரு இடத்துக்கு ஜாக்லின் போயிருக்காங்க. ஜாக்லின் அப்படிங்கிற ஒரு பர்சனை நீங்க வெறுக்கலாம், ஆனா ஜாக்லின் உங்களால புறக்கணிக்க முடியாது. ஒரு பர்சனா எனக்கு ஜாக்லினை பிடிக்கலன்னு சொன்னவங்க கூட ஜாக்லின் எவிக்ட் ஆகி போனது அன்ஃபேர்னு சொல்ல வச்ச பொண்ணு தான் ஜாக்லின். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பொண்ணுக்கு இன்னைக்கு மாசா வேற லெவல்ல ஒரு ஏவி வந்து பிளே செய்யப்பட போகுது. இது ஜாக்லினுக்கு மட்டும் இல்ல, ஜாக்லினுடைய அந்த எவிக்ஷனை நினைத்து ஒரு நாள் முழுக்க அழுத அத்தனை ரசிகர்களுக்கும் இது ஒரு சமர்ப்பணம். இந்த பிக் பாஸ் அந்த டிராஃபி வேணா ஜாக்லின் கையில போகாம இருந்திருக்கலாம், ஆனா வாழ்க்கையில ஜாக்லின் ஜெயிச்சிட்டாங்க. ஜாக்லின் எதை நினைச்சு இந்த வீட்டுக்குள்ள வந்தாங்களோ அதை விட 2-3 மடங்கு சொந்தங்களை, பாசத்தை, அன்பை சம்பாதிச்சிருக்காங்க. இது எத்தனை பேருக்கு கிடைக்கும்? ஜாக்லின் அப்படிங்கிற ஒரு பொண்ணுனா
ஜாக்லின் மாதிரி நான் இருக்கணும் அப்படின்னு பல பேருக்கு ரோல் மாடலாகவே இருக்காங்க. நான் வந்து பெருசாக பில்டப் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஒன்றும் இல்லை, ரியாலிட்டியில் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் போங்க, அந்த ஏவி அப்படிங்கிற அந்த ஒரு கமெண்ட் செக்ஷன் போங்க. சரி, ரெண்டாவது ப்ரோமோ போட்டால அந்த ப்ரோமோடைய கமெண்ட் செக்ஷன் போங்க, மக்களுடைய கமெண்ட்டை பாருங்க. அப்போ நான் சொல்றது வந்து ஓவர் பில்டப்பா இல்லை உண்மையான விஷயமா அப்படிங்கிறது தெரியும். ஜாக்லின் இங்கே போயிட்டாங்கங்க, ஜாக்லின் இங்கே போயிட்டாங்க. எவெல்லாம் ஜாக்லினை விமர்சனம் பண்ணானோ அவெல்லாம் தர மட்டத்துக்கு போயிட்டான், போயிடுவான். உதாரணத்துக்கு ஜெஃப்ரி, சத்யா, சிவகுமார், சுனிதா, ஆனந்தி, ஈவன் வர்ஷினி, ஈவன் ஃபேட்மேன் கழுவாத ஆட்களே கிடையாது இப்போ. ஏயா அந்த பொண்ணு வந்து வீட்டுக்குள்ள போகும்போது அப்படி புகழ்ந்து பேசினீங்க, ஒரு இடத்துல அந்த பொண்ணு ஒன்று எக்ஸ்போஸ் பண்ணிருச்சு அப்படிங்கிறதுக்காக இவர் போவாராமா, ஒருத்தரை வந்து சப்போர்ட் பண்ணி பேசுவாராமா, மற்றவங்களாம் வாயில விரல வச்சுட்டு இருப்பாங்க, பேசதான் செய்வாங்க. ஸோ வெளியில வந்து என்ன பண்றானுங்க, ஜாக்லின் மேல வன்மத்தை கொட்டுறானுங்க. அப்படிப்பட்ட ஆட்களை எல்லாரையும் மக்கள் வந்து கண்டுபிடிச்சு தோல் உரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளவுதாங்க இந்த வீடியோவுடைய கண்டென்ட். இவ்வளவுதான். ஜாக்லினுக்கான மிகப்பெரிய அப்ரிசியேஷன் இன்னைக்கு கிடைக்க போகுது. ஸோ வாழ்நாள் முழுக்க ஜாக்லினை யாருமே மறக்க போறது கிடையாது. ஓவியாவை மறக்க மாட்டோம், ஆனால் ஓவியாவை பத்தி பேச போறது கிடையாது அன்டில் அடுத்த சீசன் வர வரைக்கும். பிரதீப் ஆண்டனி மறக்க மாட்டோம், பிரதீப் ஆண்டனி பத்தி நம்ம பேசுவோம். அதே மாதிரி ஜாக்லினை பத்தி இதுக்கப்புறம் வரக்கூடிய எந்த சீசனாக இருந்தாலும் இப்படி ஒரு பொண்ணு வர முடியாது. ஒட்டுமொத்த ஃபீமேல் கண்டஸ்டன்ட் வரலாற்றிலேயே ஜாக்லின் தான் டாப் அப்படின்னு மக்கள் பேசுறாங்க. அப்படின்னா அது ஜாக்லின் சம்பாரிச்சது. முழுக்க ஜாக்லின் போட்ட அந்த ஒரு எஃபர்ட்டின் காரணமா அவங்களுக்கு வந்த அந்த மரியாதை அது என்னைக்குமே மாறாது, அது என்னைக்குமே அழியாது. ஸோ ஜாக்லினை சப்போர்ட் பண்ணதில் நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஜாக்லினை சப்போர்ட் பண்ணதில் நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஒரு இடத்துல கூட இவங்களை போய் நம்ம சப்போர்ட் பண்ணிட்டோமேனு ஜாக்லின் வந்து ஃபீல் பண்ண வைக்கல, என்ன பர்சனலாக ஃபீல் பண்ண வைக்கல. அந்த ஏஞ்சல் வெர்சஸ் டெவில் டாஸ்க்ல கூட அவங்களால முடியல, அதை பண்ண முடியல அப்படின்னு தான் அவங்க வந்து பண்ணாங்க. சரிங்களா, அதை தாண்டி ஜாக்லின் இந்த வீட்டுக்குள்ள என்ன ஃபீல் பண்ண வைக்கவே இல்லை. அதை நான் ரொம்ப ப்ரௌடாக சொல்றேன் இந்த இடத்துல. ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் 8 பயணம் நல்லா இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம், நிறைய விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், நிறைய விமர்சனங்களை சந்திச்சிருக்கோம், நிறைய நம்ம மக்களோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். எனக்கு ஏகப்பட்ட சப்போர்ட் இந்த சீசனில் கிடைச்சிருக்கு. புதுசாக நான் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருந்தாலும் என்னுடைய பழைய சேனலில் நான் பண்ண சில விஷயங்கள் அது மக்களை போய் சென்று அந்த ஒரு பேர் இருக்கு, நேர்மையான ரிவ்யூவர், பார்ஷாலிட்டி பார்க்கல. நிஜமாவே நான் பார்ஷாலிட்டி பார்க்கல. யார் தவறு செய்தாலும் தவறு நம்ம சொல்லியிருக்கோம், ஜாக்லினையும் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ எனக்கு இந்த சீசன் முழுக்க ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து மக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். இதோட நம்ம பயணம் வந்து நிற்க போதான்னு கேட்டால் கிடையாது, இன்னும் நிறையா இருக்குது. அடுத்த சீசன் வந்து விரைவில் வந்துடும், டக்குன்றதுக்குள்ளே அடுத்த சீசன் வந்துடும். ஆனால் அதுக்கப்புறம் தான் நான் வருவேன்னு சொல்லலை, இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசுவோம். சீசன் முடிகிற வரைக்கும் பேசுவோம். முன்னாடியே நான் சொல்லிக்கிறேன், என்னை ஆதரித்த, ஜாக்லினை ஆதரித்த அனைத்து மக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட பயணம் தொடரும், பேசுவோம். அடுத்த ஒரு வீடியோ வரும், அதுலேயும் நம்ம சில விஷயங்கள் பேசுவோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஜாக்லினுக்கான இந்த ப்ராப்பரான சென்ட் ஆஃபை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? நான் ஜாக்லினை சப்போர்ட் பண்ணதை நினச்சி நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.